சுந்தரமூர்த்தியோட பீரியடில் தான் இந்த போட்டிங்கை வந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த குளங்கள் இருக்குது, இதெல்லாம் தூர்வாரி கரையெல்லாம் அமைச்சு செடியெல்லாம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அந்த டைமு. நிறைய பேர் வந்தாங்கன்னா டிக்கெட் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 படகுனால 10 ஒரு 1/2 ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்கன்னா இல்லைப்பா காசு ரிட்டர்ன் கொடுங்க, நாங்கள் போயிடுறோம், ஏன்னா இவ்வளோ டைம் எங்களால் காத்திருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறேன். போட் வந்து ஏற்றி ஒரு இடத்துல வந்து ரொம்ப கீழே சர்க்கிளாக இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்கள தூக்கி நம்மளால் உள்ள கை பிடிச்சி இல்லை இறக்க முடியல. ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றீங்க. இப்போ இது மாதிரி வேலை செய்யும் போது ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக கிராமத்து மக்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு நல்லா வச்சுருப்பாங்க. டெண்டர்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன அது இருந்தேன்னா இல்லாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதில் இருக்குது. சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கோம். கொல்லிமலையில் படகு இல்லம், ரொம்ப ரொம்ப அழகான இயற்கை சூழல், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் இதில் செய்ய வேண்டிய மாற்றங்களும் சில இருக்குது. வெல்கம் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னூட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம முன்னேற முடியும். இது மாதிரி ஊர் மக்கள் சிலரோட பேசும்போது சில நல்ல செய்ய வேண்டிய மாற்றங்களுக்கான சில நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கொல்லிமலை படகு இல்லம் போட் ஹவுஸில் இருக்கோம். நம்ம கூட சிவபிரகாசம் அண்ணா இருக்கார். ஆனால் நீங்கள் தான் வந்து இங்கே பார்த்துக்கிறீங்க இல்லையா, இந்த டிக்கெட் கொடுக்குறீங்க. என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்ருக்கோம். எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஆமாம், நல்லா தான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. சுந்தரமூர்த்தியோட பீரியடில் தான் இந்த போட்டிங்கை ஆரம்பித்தாங்க. ஓகே, கலெக்டர் அவர் 2வது வந்தார். அவரும் 2 பேருமே டோட்டலாக நல்லா தான் செஞ்சாங்க. ஆனால் ஆரம்பித்தப்போ சுந்தரமூர்த்தி வந்து பண்ணாங்க, அப்புறம் சகாயம் இருக்கிறப்ப பண்ணாங்க. இது பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அன்னைக்கு இது வந்து செஞ்சது தான். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் ஒரு சரியான பராமரிப்பு கிடையாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து பாறை. இந்த பாறையான ஏரியாவில் 100 நாள் வேலை விட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல கண்ணு செடி வச்சுட்டு இருக்காங்க. பட் எத்தனை மடி அடுக்கு 3/4 அடியிலேருந்து 1/2 அடி மண்ணு தான் இருக்குது. அந்த செடி எப்படி வேலை வரும்? ஆனால் இவங்களுக்கு வரும்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் வச்சுட்டே தான் இருக்காங்க, வருஷம் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ இது பண்ணி வச்சுருக்கீங்க, இது மாதிரி நிறைய அமௌண்ட் இதுக்கு ஒதுக்குறீங்க, அதை ஒரு புரோஜனமாக ஒதுக்குங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு 50-100 டிப்பர் மண் கொட்டலாம், ஒரு 4 அடி ஹைட் ஏற்றலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து வச்சா இதில் வரும். அதெல்லாம் பண்ணாமலே இது மாதிரி வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. செடி வைக்கிறாங்க, திரும்ப கோடையாங்கன்னா காஞ்சி போகுது. 4 நாள் இங்கே வேலை கொடுக்குறப்ப 4 நாள் தண்ணி ஊற்றிடுவாங்க. சொந்த நிலமா இருந்தால் ரெகுலராக தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அவங்க காசு கொடுத்தனால 4 நாளைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மரம் காஞ்சிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒரு 10 டைம் செடி வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் செடியெல்லாம் எங்கே எப்படி வரும்? பாறை ஏரியாங்கிறது நல்லா தெரியும். ஆனால் அதுலேயும் திரும்ப இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுன்றீங்க நீங்கள்? நான் என்ன சொன்னேன், ஒதுக்கப்பட்ட காசில் ஒரு டைம் இதில் ஒரு 4 அடி ஹைட்டு மண்ணாவது கொட்டுங்க, கொட்டினதுக்கு அப்புறம் மரம் வைங்க, நிழல் வரும், இல்லை பூச்செடி வரும், எல்லாமே வரும் இல்லைங்களா. அது ஒன்று பண்ணணும். டூரிஸ்ட் வராங்க, இப்போ அங்கே இப்போ எழுதும்போது வந்து அருமையாக எழுதிடுறாங்க, படகு இல்லம் படகு இருக்குன்னு எழுதுறாங்க, எழுத்து நல்லாயிருக்கும், பேசுகிறது நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஏமாந்து போகிறாங்க அவங்க. இந்த இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தாங்கன்னா காசு டிக்கெட் வாங்கினா அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இல்லை. போட்டிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஏற்றக்கூடிய இடத்துல அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சரியான முறையில் ஏற்றி விடவே குழந்தைங்களா அவங்கள ஏற்றி விடவே பயமாக இருக்குது. இப்போ போட்டிங்கு தண்ணியும் குறை கிடையாது, அது இயற்கை, அதனால் அதை மாற்ற முடியல. நல்லா இயற்கையாகவே தண்ணி வருது, நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. நல்லா சூப்பரா பண்ணலாம். இடம் நல்லா இருக்கு, செடி கொடி இல்லாமல் நல்ல செடியெல்லாம் வச்சு அதை நல்லா பண்ணணும். அதை பண்ண காரணம்னா யாரும் வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, அவங்க வந்து எதுவுமே பண்ணுறது இல்லை. பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இது பண்ணனா பண்ணாட்டின்றதில்ல, வெளியிலேருந்து வரவங்க ஏமாந்து போகிறாங்க. கண்டிப்பாக மெயினாக அதுதான் ஒரு இது வந்துட்டு. அது மாதிரி இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு ஏன்டா கொடுத்துன்னு ஆயிடுது அவங்களுக்கு, திருப்பி கேட்கவும் முடியல, கொடுத்த காசு எப்படி கேட்கவும் முடியல. அதுக்கு சங்கட செல்ஃப் போகிறாங்க, ஏன் கொடுத்த காசுக்கு பாத்ரூம் கூட ஒழுங்கா இல்லையா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பாறை, எந்த செடியுமே வைக்க முடியாது. கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணோடைய இருக்கக்கூடிய இடம், ஒரு 4 அடி ஹைட்டாவது மண் இருக்குது. இது எல்லாமே திரும்ப மண் தெரிஞ்சுன்னா இதில் கொஞ்சம் பூங்கா செடி இதெல்லாம் வச்சாவே இந்த போட்டிங் தண்ணி ஒட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் அப்போ அங்கே 3 ஏக்கர் தண்ணி இருக்குது, அதை விட இந்த கொஞ்சோண்டில் பெருசாக தண்ணி தேங்கி எதுவும் பண்ண போகிறதில்ல. இது வெட்டி இப்படி குழி பண்ணுறதை விட இதெல்லாமே நிறவிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டால் பரவாயில்ல. 100 நாள் வேலை கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை செய்கிறத விட்டு அவங்க
வேறு எங்கேயாவது வேறு ஏரியா வேலை செஞ்சால் கூட தப்பு இல்லை. இதில் வேலை செய்கிறது, இந்த குழி வெட்டுறது, இது வேஸ்ட்டு. இதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் இங்கே இருக்கிற நடைமுறை சிக்கல்கள். ஆமாம், அதாவது உங்களுக்கு ஊர் மக்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இங்கே வேலைன்னு அறிவிச்சு 100 நாள் விட்டாங்கன்னா நான் வந்து இந்த வேலையை சொல்லி தடுக்க முடியாது இல்லைங்களா. அவங்களுக்காகவே இது வேணுமா வேணையா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி செஞ்சாங்கன்னா இது யூஸாக யூஸ் இல்லையான்னு சொல்லிடுவோம். இப்போ அவங்களாம் வந்து குழி வெட்டி போட்டாங்க, இதில் எந்த யூஸுமே இல்லை. அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றீங்க, அது முக்கியம்ன்றீங்க. அதான சொன்னீங்க. அது வந்து அது இந்த போட்டிங்கில் இந்த லோக்கல் மக்கள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பார்க்குறதும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம போட் ஹவுஸ் உள்ளுக்குள்ளே போவோம். இந்த நடைபாதை அமைச்சிருக்காங்க. அந்த நடைபாதையில் போயிட்டு போட்டிங் இருக்கிற இடத்த பார்க்கலாம் வாங்க. லீவ் டைமில் நிறைய பேர் வராங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக சூழல் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்தாங்கன்னா டிக்கெட் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 படகுனால 10 ஒரு ½ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்கன்னா இல்லைப்பா காசு ரிட்டர்ன் கொடுங்க, நாங்கள் போயிடுறோம், ஏன்னா இவ்வளோ டைம் எங்களால் காத்திருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் படகு இன்னும் 2-3 சேர்த்து இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி இந்த சீர்திருத்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஓகே. இப்போ அவங்க வேலை செய்ய டெண்டர் எடுக்கிறதுக்கும் சரி, வசூல் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மற்றவங்க வரவங்க ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு தெரியாது திட்டுறாங்களா திட்டலையான்னு. ஆனால் காசு கொடுத்துட்டு எடுத்தவங்களுக்கு திட்டு வாங்க வேண்டிய நிலமெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நல்லா பண்ண முடியறது இல்லை. போட் வந்து ஏற்றி ஒரு இடத்துல வந்து ரொம்ப கீழே சர்க்கிளாக இருக்குது. குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்கள தூக்கி நம்மளால் உள்ள கை பிடிச்சல இறக்க முடியல. கொஞ்சம் அந்த சமபாதியை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஈஸியாக ஏற்றி இறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஏற்றி இறக்கிறதுக்கு. அதை காட்டுங்க, அதையும் போட்டுருவோம். இந்த லோக்கல் வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த முன்னாடி வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கிராமத்து மக்களே கொடுத்துருந்தா அவங்க இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு நல்லா வச்சுருப்பாங்க. இவங்க இதை என்ன பண்ணிட்டாங்க, டெண்டர்னு கொடுத்ததுனால வேறவங்களோ மற்றவங்களோ எடுக்கும்போது அது நம்மளாக இருக்க போகிற 1 வருஷம் இருக்கிறோம், நம்ம போயிடுறோம், நம்மளுக்கு என்ன அது இருந்தேன்னா இல்லாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதில் இருக்குது. படகு இல்லத்தை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கே கொடுத்து என்ன காசோ அதை வாங்கிக்கிட்டோம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அந்த வில்லேஜுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு முறைப்படுத்தி செயல்படுத்த வேணுன்றது என்னோட கோரிக்கை. கண்டிப்பாக யூனியனில் இருந்தோ கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தோ இந்த பக்கத்து வில்லேஜுக்கு மட்டும்தான் இது கொடுக்கணும். நீங்கள் காசு என்னவோ டெண்டர் மாதிரியே வாங்கிக்கோங்க, ஆனால் அந்த வில்லேஜுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரொஃபஷனை அவங்க கொண்டு வரணும். அதாவது உள்ளூர்காரங்க இதை பராமரிச்சா இன்னும் நல்லா பராமரிப்பாங்க. உள்ளூர்காரத்துக்கும் வேலை வாய்ப்புகள் பெருகும். ஏற்கனவே அப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் சுத்தபத்தமாக வந்து வேலையெல்லாம் செஞ்சு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது போட் ஹவுஸ். போட்டிங் நல்லா இருக்கும். இது ஆரம்பத்துலேருந்தே இந்த குளங்கள் இருக்குது. அது அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து இதெல்லாம் தூர்வாரி கரையெல்லாம் அமைச்சு செடியெல்லாம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அந்த டைம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ஓகே, சந்திச்சது மகிழ்ச்சி. நன்றிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ராஜ்குமார், ரகு இவங்கெல்லாம் சொன்ன பின்னூட்டம், ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதையெல்லாம் சரி செய்து கொடுத்தால் வரவங்களுக்கு, அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இன்னும் பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கலாகவும் நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாகும். நன்றி.